இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன? சேமியா பங்களாபாத். நம்ம வீட்ல கர்ட் ரைஸ் வந்து ரைஸ் பச்சை அரிசி வேக வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருப்போம். அப்படி இல்லைன்னா வீட்ல சாதம் புழுங்கல் அரிசி மீந்தா கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த சேமியா பங்களாபாத் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி இது. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இதில் வந்து தயிர், அப்புறம் சேமியா, கொஞ்சம் தாளிப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற அந்த தயிர் சாதத்துக்கும் இந்த சேமியா பங்களாபாத் ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இது எப்படி ப்ராப்பராக பண்ணுறது, இந்த ரெசிபி பண்ணும்போது நிறைய பேர் க்ரீம், அந்த சுகர் எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் போடாமல் கரெக்டான அளவில் இது எப்படி கரெக்டாக மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இதை எப்படி வேக வைக்கிறோம், தனித்தனியாக எப்படி சேமியா வர வைக்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சேமியா பங்களாபாத் தேவையான பொருட்கள்: சேமியா ஒரு பேக்கெட், தயிர் தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, முந்திரி பருப்பு ஒரு 20 நம்பர், காய்ந்த திராட்சை ஒரு 20 நம்பர், பொடிசா நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், பொடிசா நறுக்கிய பச்சை மிளகாய் 1 நம்பர், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், வாழைப்பழம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த சேமியா பங்களாபாத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பங்களாபாத் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடுப்பில் வந்து தண்ணி கடையில் ஊற்றி வச்சிருக்கேன். நல்லா சூடாக இருக்கு. இது வேக வைக்கிற பக்குவம். இந்த சேமியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடையில் வாங்கி முடிச்ச பிறகு டைரெக்டாக இந்த கொதிக்கிற தண்ணியில் போடுங்க. போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நேரம் குக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணால் என்ன ஆகிட்டேன்னா உங்களுக்கு வந்து அந்த சேமியா வேகும் போது வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும், மேஷ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதே டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒன்றும் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் கூட விடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்கப்புறம் உப்பு, சும்மா கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. கரெக்டாக 1லேருந்து 2 நிமிஷம் டைம் விட்டால் போதும், வெந்துடும். அதுக்கப்புறம் தனித்தனியாக எடுத்துடலாம். இது வேக வைக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. இதே வந்து நாங்கள் பல்க் குவான்டிட்டி நாங்கள் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, இது மாதிரி கொதிச்சிருக்கும் போது பக்கத்தில் ஐஸ் கியூப்ஸு வாட்டர் போட்டு பெரிய பாத்திரத்தை வச்சுருப்போம். அதாவது ஒரு 200 பேருக்கு 300 பேருக்கு பண்ணுறோன்னா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வெந்த பிறகு வடிகட்டும் போது கூட அந்த ஆவிலே வந்து அதிகமாக ஸ்டீம் ஆகும். ஸ்டீம் ஆகும்போது வந்து அந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால ஐஸ் வாட்டரில் போட்டு உடனே தனித்தனியாக எடுத்துருவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சின்ன குவான்டிட்டி பண்ணுறோம், வீட்டில் 4 பேர் 3 பேர் பண்ணுறோன்னா அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, டக்குன்னு நம்ம வடிகட்டிடலாம். இங்கே பாருங்க, போட்ட உடனே வெந்துச்சா, இந்த மாதிரி தனித்தனியாக வரணும். இப்படி கையில் எடுத்தீங்கன்னா உதிரி உதிரியாக வரணும். இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே வடிகட்ட போகிறோம். வடிகட்டியை இப்படி வச்சுட்டு அவ்வளோதான். அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து ஃபில்டர் ஆகணும். இந்த மாதிரி ஃபில்டர் ஆன பிறகு இன்னும் ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து இப்போ பெரிய பாத்திரம் போட்டு தனித்தனியாக உதிரி உதிரியாக இப்படி வச்சிருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம தாலி போட போகிறோம், அப்புறம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இந்த க்ரீம் எதுக்காக யூஸ் பண்ணுறா கேட்டீங்கன்னா, நம்ம தயிர் கையில் வச்சிருக்கேன்ல, இந்த தயிர் பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணா, அந்த புளிப்பு தன்மை அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து க்ரீம் யூஸ் பண்ணலாம். இல்லை ஃப்ரெஷ் தயிர், நேற்று நைட்டு போட்ட தயிர் காலை எடுத்து யூஸ் பண்ணனா அப்போ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அந்த தயிரோட தன்மையை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது நல்லது. இதுக்கப்புறம் இந்த தயிர், கெட்டி தயிர் இதில் போடுறேன். சில பேர் பால் போடுவாங்க, சில பேர் சக்கரை போடுவாங்க. அந்த சக்கரை எதுக்கான, அந்த புளிப்புத்தன்மை அதிகமாக ஆனா அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு க்ரீம், சக்கரை இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. சரிங்களா? இப்போ இது போட்ட பிறகு இது அப்படியே மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணுங்க. சூடு லைட்டாக ஆறி இருக்கணும். சூடோட போடணும்னா, சூடோட போட்டால் நீங்கள் வச்சு சாப்பிட முடியாது. திருப்பியும் வந்து என்ன ஆகும், இது வந்து புளிப்புத்தன்மை அதிகமாகிடும். எல்லா தயிரும் போட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவுக்கு, இல்லை ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ வந்து வாழைப்பழம் மட்டும்தான் இருக்கு. நீங்கள் வீட்டில் காஞ்ச ஃப்ரெஷ் திராட்சை, மாதுளப்பழம், இந்த மாதிரி பழம் இருந்தால் நீங்கள் இதில் போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடுறோமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டது நல்லா இருக்கும். இப்போ நம்ம கடையில் வந்து எனக்கு இந்த பழம் மட்டும் தான் கிடைச்சிது, அதனால வந்து
இந்த வாழைப்பழத்தை இதில் போட்டுறேன். போட்ட பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பட்டர் போடுறோம். இந்த பட்டர் எதுக்காக சொன்னால், அந்த பட்டர் போடும்போது அந்த ரிச்னஸ் கொடுக்கும். க்ரீம் இல்லாதவங்க, எல்லார் வீட்லையும் க்ரீம் இருக்காதுல்ல, க்ரீம் இல்லாதவங்க பட்டர் போடலாம். பட்டர் வந்து இன்னைக்கு வந்து எல்லார் வீட்லையும் இருக்க ஆரம்பிச்சது. அப்படின்னா சின்ன பாக்கெட் வந்து ஒரு 50 கிராம் பட்டரோ இல்லை ஒரு 100 கிராம் பட்டரோ இல்லை சின்ன கியூப்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் போடும்போது அந்த ரிச்னஸ் கொடுக்கும், அந்த டேஸ்ட் வந்து அந்த ஒரு க்ரீமி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு க்ரீம் பதிலாக ஆல்டர்னேட்டிவாக பட்டர் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இதில் தாளிப்பு போட போகிறோம். அந்த தாளிப்பு வந்து கொஞ்சம் எண்ணெயும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வெறும் பட்டர் வந்து தாளிப்பு போட்டோன்னா உங்களுக்கு சரியாக வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி மெல்ட் ஆனே கடுகு, இஞ்சி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போடுறோம். நார்மலாக கர்ட் ரைஸ் போடுற தாளிப்பு தான் போட போகிறோம், வேற எதுவுமே இல்லை. கொஞ்சமா கடுகு, இப்போ இந்த கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர டைம்ல நம்ம கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பு ஒரு 20 10 நம்பர் சொல்லியிருப்பேன். ஆனா இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, ஒன்றும் தவறலாம் இல்லை. எந்த அளவுக்கு நிறைய போடுங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க இந்த இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய், பெருங்காயம், பச்சை கருவேப்பிலை, ஒரு ஒரு 4 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு இந்த மாதிரி தாளிப்புலாம் போட்ட பிறகு அப்படியே வந்து நல்லா சோத்தை பண்ணுங்க. அந்த தாளிப்போட வாசனை வரும், அந்த இஞ்சி பச்சை மிளகாய் பெருங்காயத்தோட வாசனை நல்லா வரும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்றோம்னா அப்படியே எடுத்து இதில் கொட்ட வேண்டியதான். எல்லாத்தையும் போட்ட பிறகு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸியான செயல் சொல்லியிருக்கேன். இந்த பொருள்லாம் இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இந்த சேமியா பழத்தில் டக்குன்னு நீங்கள் வீட்டில் பண்ணலாம். எப்பவுமே நம்ம வீட்டில் வாழைப்பழம் இருக்கும், மாதுளப்பழம் எல்லா டைம்லையும் இருக்காது. இதனால வந்து நிறைய பேர் தான் சேமியா வாங்கணும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் திராட்சை தேவையே, கருப்பு திராட்சை தேவையே, மாதுளப்பழம் தேவையே, இது வந்து இந்த மாதிரிலாம் க்ரீம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அது வந்து ஆக்சுவல் ப்ராசஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த சர்க்கரை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த சர்க்கரை இல்லைன்னா அந்த தயிரோட தன்மை எப்படி இருக்கணும், க்ரீம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தானா அந்த டைமில் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது சூடாக இருந்து நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக புளிப்பு தன்மை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி எடுத்து அப்படியே எடுத்து சாப்பிட்டா நல்லா க்ரீமியா சூப்பராக இருக்கும்.